இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, என்னோட வேதாந்திரம் அரிசிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, இப்போ செமி பட்டியாலா பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ள போகிறோம். உயரம் 37, இடுப்பு 36 இன்ச்சு பாடி. அதுக்கு வந்து நம்ம எப்படி வெட்ட போகிறோம் பாருங்கள். பட்டி வந்து கீழே 10, மேலே 12.5. உயரம் வந்து 8 இன்ச்சு குறைச்சிக்கிறோம். 8 இன்ச்சு குறைச்சிட்டு அந்த பேண்ட்டை வெட்ட போகிறோம். எப்படி வெட்ட போகிறோங்கிறத எல்லோரும் கவனிங்க. மேலே வந்து 19, கீழே கால் லூஸ் வந்து 6, செமி பட்டியலா பட்டியோட இறக்கம் வந்து 8.5. இப்படி வச்சு பேண்ட் வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை எல்லோரும் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். துணி இப்படி வச்சுக்கோங்க. துணி வந்து மேல் பக்கம் வந்து ஜாயிண்ட் இருக்கணும், கீழ்ப்பக்கம் வந்து மடிச்சிருக்கணும். எப்போவுமே கீழ்ப்பக்கம் பட்டி எடுக்கிறதுக்காக கீழ்ப்பக்கம் வந்து மடிச்சிருக்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். இப்படி துணியை மடித்து போட்டுங்க. எப்படி மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம வரைய போகிறோம். வரைவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ உயரம் வந்து 37. 37ல் 8.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 28.5 37 28 இன்ச்சு லெங்க்த்து வச்சுட்டோம். 28 இன்ச்சு லெங்க்த்து. இது நேராக ஒரு கோடு போட்டு இந்த பிசுரை கரெக்ட் பண்ணி வெட்டிடுங்க. வெட்டிட்டோம். இப்போ உயரம் வந்து 8.5 இன்ச்சு கம்மி பண்ணி 28 இன்ச்சு வைக்க போகிறேன். 28 இன்ச்சு வச்சுட்டோம். 1.5 இன்ச்சு பட்டிக்காக வைக்கிறோம். ஒன்றரை இன்ச்சு பட்டிக்காக வச்சுட்டோம். இப்போ பாட்டம் லூஸ் எவ்வளோ? பாட்டம் லூஸ் 6 இன்ச்சு வச்சா போதும். 6 இன்ச்சுக்கு மேலே தேவையில்லை. 6 இன்ச்சு வச்சுட்டு நேராக அப்படி ஒரு கோடு போட்டோம். ஓகே. இப்போ 6 இன்ச்சு வச்சுட்டோம். பாட்டம் லூஸ் கால் லூஸ் வச்சுட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ வைக்கலான்னு முடிவு பண்ண போகிறோம். 19 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ 18 போதும். இப்போ செமி பட்டியாலாவில் 1 இன்ச்சு கூட வைக்கிறேன். 19 வைக்கிறேன். 19 வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இறக்குறதுன்னு பாருங்கள். 8.5 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 8.5 இன்ச்சு இறக்கிடுங்க. 37 இன்ச்சு சீட்னால 36க்கு மேலே போயிட்டோன்னா 8.5 இன்ச்சு இறக்கிக்கலாம். 8.5 இன்ச்சு இறக்கிட்டோம். இப்போ இங்கேயும் 19 வச்சுக்கோங்க. ஈஸியாக கால் வெட்டுறது ரொம்ப ஈஸி. கால் வெட்டுவது ரொம்ப ஈஸி. இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு வச்சுட்டு அழகாக ரவுண்ட் போட்டுருங்க. ரவுண்ட் போட்டோம். ஓகே, எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருந்து நேராக அப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ செமி பட்டியலாக வெட்ட போகிறோம். செமி பட்டியலாக நம்ம வெட்டுவதை கவனிங்கள். செமி பட்டியலாக வெட்டுவதை கவனிங்கள். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 1.5 இன்ச்சு மட்டும் கூட்டிக்கோங்க. 1.5 இன்ச்சு கூட்டிட்டு இந்த ஸ்கேலை வந்து இப்படி பெண்டு ஸ்கேலை இப்படி போட்டுங்க. இப்போ செமி பட்டியாலா வந்துருச்சு. பட்டையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெண்டு பண்ணி அழகாக வந்து செமி பட்டையெல்லாம் கொண்டு போயிட்டோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது வேண்டாம். இப்போ 1.5 இன்ச்சு வந்து லூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நான் மேலே போகிறேன். இப்போ நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டி எடுப்பதை கவனிங்க. அவ்வளோ பட்டி வெட்டிட்டோம். ஈஸியாக வேலை முடிய போகுது.
இந்த இடத்துல வரும்போது கிராஸ் மட்டும் நல்லா பண்ணிடுங்க. லைட்டாக செமி பட்டியெல்லாம் இப்போ நான் பண்ணுறோம். இங்கேருந்து பட்டி இங்கேருந்து அழகாக ஒரு 1/4 இன்ச்சு இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பண்ணிட்டோம். இது வந்து சாதா பேண்ட் வெட்டுறதா தான் இங்கே வெட்டிக்கலாம். சாதா பேண்ட் வெட்டும்போது இந்த இடத்துல நீங்கள் வெட்டிக்கலாம். சாதா பேண்ட் வெட்டும்போது இந்த மாதிரி வெட்டிட்டோம். இப்போ வந்து இது செமி பட்டினால அப்படியே ரவுண்டை வந்து மாற்றிட்டோம். இப்படி அழகாக மாற்றி இந்த பெண்டு கொடுத்து இப்படி அழகாக பெண்டு கொடுத்து உள்ளே வந்துட்டோம். பெண்டு கொடுத்து மீன் மாதிரி அழகாக பெண்டு பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பரட்டி காட்ட பாருங்க. பின்னாடி வந்து அந்த பெண்டு தெரியும். அழகாக இப்படி பெண்டு பண்ணி நீங்கள் வெட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அரைஞ்சி தைக்கிறதுக்காக அரைஞ்சி வச்சுட்டோம். அரைஞ்சி தைக்கிறது. இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்கள். ஒன்றரை இன்ச்சு இப்படி கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ பட்டியோட அகலம் எவ்வளோ? அகலம் 12.5. 12.5 அழகாக இங்கே ஒரு கோடு போட்டுங்க. 12 இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க. 12 இன்ச்சு வச்சு அழகாக கோடு போட்டுங்க. இப்போ இதோட லெங்த் எவ்வளோன்னு பாருங்கள். 10 இன்ச்சு. 10 இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ பட்டி பாருங்கள். இது 12.5, இது 10, இங்கே 10, இது 12.5. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிட போகிறோம். ரொம்ப ஈஸி, வெட்டுவது ரொம்ப ஈஸி. வெட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தைக்க போகிறாங்க. இங்கே அரைஞ்சி தைச்சிருவாங்க. இங்கே 1.5 இன்ச்சு மடிச்சிருவாங்க. இப்போ 10 இன்ச்சு இங்கேருந்து வைக்கணும். இப்போ இங்கே அரைஞ்சி தையல் தைக்க போகிறாங்க. இப்போ தைச்ச ஃபினிஷிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஃபினிஷிங் வந்து 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. 8 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து 8 இன்ச்சு ஃபினிஷிங் வந்துடும். இப்போ பாருங்கள் வச்சு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் மேலே வச்சு காட்ட போகிறேன். பாருங்கள் மேலே வச்சு காட்ட போகிறேன். ஃப்ளீட்ஸ் வைக்கிறது எப்படிங்கிறது நீங்கள் இப்படியே பாருங்கள். கால் வெட்டுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதிலேருந்து ஃப்ளீட் வந்துடும். 1 2 3 4 5 6 ஃப்ளீட் வந்துடும். 6 ஃப்ளீட் வந்து நெட்டுக்கும் அழகாக வந்து ஃப்ளீட் வந்துடும். செமிப்பட்டையெல்லாம் வெட்டினதை பார்த்துட்டிங்க. இது மாதிரி செமிப்பட்டையெல்லாம் வெட்டி பாருங்கள், அழகாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இது மாதிரி இப்போ இது தைச்ச உடனே இப்போ உயரத்தையும் நான் அளந்து காட்ட போகிறேன். உயரம் இது தைச்ச உடனே என்ன மாதிரி உயரம் வருதுங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ கால் வெட்டும் முறை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் கால் வெட்டிடலாம். 10 நிமிஷத்தில் கால் வெட்டலாம். இப்போ உயரம் வந்து 37 இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக 37 அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இங்கே 19 வச்சுருக்கோம். 19 கரெக்டாக வச்சுட்டேன். 19 இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல 18 தான் வைக்கிறோம். செமி பெட்டனால கொஞ்சம் கூட வச்சுருக்கோம். இங்கே வந்து 18 அரைஞ்சி தையலுக்கு போக கிராஸ் பண்ணி பெண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சு பாருங்கள், நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இது செமி பட்டியலா வெட்டும் பயிற்சியை இதுவரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க. நன்றி, வணக்கம். கால் லூஸ் வந்து 6 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கேன். 6 கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல நல்லா பெண்டு பண்ணிடுங்க. பெண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்க்க வந்து நல்ல கால் வந்து நல்லா உள்வாங்கியிருக்கும். எல்லாமே இது மாதிரி வெட்டி தைச்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இது வந்து எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இங்கே ஃப்ளீட் வந்து கரெக்டாக எல்லாமே ஃப்ளீட் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஃப்ளீட் எல்லாமே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரியுங்க. இது எல்லாமே செமி பட்டியலா பேண்ட்டு. இது வந்து ஜெர்மன் நாட்டுக்கு போகக்கூடியது. அவங்க தச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க.
இது எல்லாமே பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது செமி பட்டியாலா பேண்ட்டு வெட்டும் பயிற்சி. இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு இதே மாதிரி பேண்ட் அளவு வந்தால் இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாளர் ஆகுவதற்கு உதவியாக இருக்கும். வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.